தஜ்ஜாலின் ஃபித்னாவை விட பெரிய ஃபித்னா என்ன என்று சொன்னால் அதுதான் ரியாவாக இருக்கிறது. ரியாடா என்ன? முகஸ்துதி. அதுதான் ரியாவாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு, ரியா எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழுகிறானே, தொழுகையில் ரியா வருமா? தொழுகையில் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக தொழுவானா, மக்கள் பார்க்கிறாங்க என்று வந்து விட்டால் என்ன செய்வானா? தொழுகையை அழகுபடுத்துவான், நீட்டுகிறான். அப்ப மக்களுக்காக தொழுகையை நீட்டுகிறானே, மக்களுக்காக தொழுகை அழகுபடுத்துகிறானே, அது என்னவாக இருக்கிறது? ரியாவாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, எறும்பு ஊர்ந்து வருகிறது, அந்த சவுண்ட் நம்ம காதுல கேட்க முடியுமா? காதுல கேட்க முடியாது பாருங்க. அதை விட ரகசியமாக உங்களுடைய உள்ளத்தில் ரியா வந்துவிடும். எனவே என் அருமை சஹாபாக்களே, தஜ்ஜாலின் ஃபித்னாவை விட ரியாவுடைய ஃபித்னாவை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்படி சொன்னா